இங்க ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கும் போது பூசாரி பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா தேங்காய் கருப்பா இருக்கு. இப்ப இதோட மிகப்பெரிய ஒரு அபசகுணமா வெளியில ஒரு அண்டங்காக்க ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு கீழே வினோதமான ஒரு மனுஷன் எதையோ பார்த்து பயந்த மாதிரியே அப்படியே நடந்து அந்த கோயில் கூட்டத்துக்குள்ள வரான். அங்க இருக்கவங்களுமே அவனை பார்த்தோன்னே தள்ளி போறாங்க. ஆனா அவன் நிக்காம அப்படியே நடந்து போய் கோயில் கருவறைக்குள்ளேயே போயிடுறான். அங்க அப்படியே உட்காந்து ரத்த வாந்தி எடுத்து இறந்தே போயிடுறான். அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு. அதனால இப்ப அந்த கோயிலோட பூசாரி இது மிகப்பெரிய ஒரு அபசகுணம், இதுக்கு எப்படியாவது நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே 8 நாளைக்கு இந்த ஊர் விட்டு வெளியில போக கூடாது, அப்படி வெளியில போனா மிகப்பெரிய ஒரு அபசகுணம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு அந்த ஊர் எல்லையை தாண்டி அவனோட காதலனா பார்க்க போறா. அவனுமே அந்த ஊர் எல்லையில ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பொண்ணுக்காக காத்திருக்கான். இந்த பொண்ணுமே அவனை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு ரயில் வேகமா அவனை அடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு ஷாக்கோட ஒரு காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போய் தேன் கூடு பக்கத்துல போய் தலையை விடுறான். அந்த தேனும் இந்த பொண்ணோட தலையை சுத்தி கடிக்க ஆரம்பிக்குது. இதை தூரத்துல சைக்கிள்ல பால் கொண்டு போயிட்டு இருக்கவன் பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு ஓடி வரான். ஆனா இவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் ஒரு பையனை வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த பையனோட அம்மா மட்டும் என்னன்னு காட்டுக்குள்ள பார்க்க போறாங்க. அப்ப அந்த பால்காரன் உங்க கண்ணு முன்னாடி கழுத்தறுத்துட்டு இறந்து போயிடுறான். அதை பார்த்து இந்த லேடியுமே பயந்து போயிடுறாங்க. அப்படியே அசையாம சில மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வீட்டுல இருக்க ஒரு கோனூசி எடுத்து தன்னோட தலையிலே குத்தி இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னா, ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பாடி யார் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்க தான் அடுத்து இறந்து போவாங்க. இப்படியே மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்க. இதை எப்படியாவது தடுத்தாங்களா இல்லையாங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.